கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே ஏதோ செய்ய வேண்டும், அவ்வளவுதான் தீர்மானம். எவ்வளோ முயற்சிகள் செஞ்சோம், எவ்வளவோ தடைகள் இருந்தது, தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அது அவர் அப்படி தான் செய்கிறவர், தடைகளை தாண்ட உதவி செய்கிறவர். உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குகிறேன் என்கிறவர், வெண்கல கதவுகளை உடை தீர்ப்பு தாழ்பாள்களை முறிக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் தருவேன் என்று சொல்லுகிறவர். அவர் உண்மையுள்ளவர். இவங்க தாத்தா அந்த ஊரில் மழைக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜெபம் பண்ணுறதுக்கு தம் கடிக்க சொல்லுவாராம். எல்லோரும் வரணுமா, அந்த மாந்தோப்பில் போய் ஜெபம் பண்ணணுமா. ஒரு பாட்டு பாடினாங்களா? இந்த பாட்டை அடுத்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துடலாமா? ஓகே, நம்முடைய ஒரிஜினல் சண்டே கிளாஸ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமானவைன்னு கண்டுபிடிச்சோம். இவங்க படித்த ஸ்கூல் ஒரு அற்புதமான ஸ்கூல், OCPM மதுரை. படித்த காலேஜு லேடிடோ காலேஜு, ரெண்டும் உண்மையான கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து நடந்தது. இவங்க ஸ்கூல்லன்னா டீச்சர்ஸ் கல்யாணமே பண்ணிக்கிறல. இவங்க டீச்சர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. அந்த கிளாஸு, அந்த பிள்ளைங்க அவங்கள நல்லா கர்த்தருடைய பிள்ளைகளாக நல்லா படிக்க வைக்கணும், போதிக்கணும், அது மாதிரி பார்த்தாதுன்னு சொல்லி நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வளர்த்து விடணும்னு இன்றைக்கி அவங்க படிச்சுட்டு வந்த சண்டே கிளாஸ் சாங்ஸ் தான் இங்கே இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இதை மாதிரி நல்ல பாட்டு இப்போ புதுசாக வரக்காணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பழைய சினிமா பாடல், புதிய சினிமா பாடல், அப்படி மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுபோல் இந்த பழைய சண்டே கிளாஸ் சாங்கில் இருக்கிற மாதிரி அந்த அர்த்தம் அது இப்போ எல்லாம் காணோம். ஏதோ என்னமோ போயிட்டுருக்கிறதுனால சிக்குன்னு பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக பழசை மறுபடியும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். புதிய பாடல் நம்ம தான் எழுதணும்னு நினைக்கிறேன். நாம் நடத்துவோமாக, கர்த்தர் கூட இருப்பார். ஒரே ஒரு வசனம் பகுதியை மட்டும் வாசித்து, லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டேன். லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் தலையிலிருந்து ஒரு விசேஷமான பலி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் பார்ப்போமாக. 1வது வசனத்திலிருந்து, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். இவர் ஒரு பயங்கரமான தேவன். ஆனால் எவ்வளோ பயங்கரமானவர், இப்படி எவ்வளோ நல்லா ஆயிட்டாருன்னு நான் சொல்லுவேன். கூப்பிட்டு பக்கத்தில் உன்னதங்களில் வலது பார்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு, அங்கே நாதாப் அபியூ 2 பேரும் ஆரோனுடைய குமார் அங்கேயே செத்தானுங்க. ஆனால் அதே கர்த்தர் இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் நம்மளை கூப்பிட்டு உன்னதங்களில் அங்கே கிறிஸ்துவோடு உட்கார வச்சுக்கிறாராம். ஏன்னா அது என்ன நடக்குதுங்க, இந்த வித்தியாசம் நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியணுமே. அந்த காலத்தில் இருந்தது வேறு, இந்த காலத்தில் இருக்கிறது வேறு. இயேசு சிலுவையில் ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமை, ஜீவனை கொடுத்தாருன்னு அப்போ பின்னாடி இருக்க ஒரு நிலைமை நமக்கு தெரியணும். 3வது வசனம், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாந்த தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அதை அவன் ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன்.
பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் ஒரு வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு 2 சீட்டு, ஒன்று கர்த்தருக்கு பலி செலுத்திடலாம், இன்னொன்று போக்காடு. அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர்கண்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினாலே தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தை தன் கைகளில் பிடி நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூபமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று, கீழ்ப்புறம்னா கிழக்கு பக்கத்தில், தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தில் உள்ள பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அந்த இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகளின் நிமித்தம் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய மீறுதல்கள் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரயாச்சித்தம் செய்து அவரிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற என்ன போட்டிருக்கு, அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படியே இந்த ஜனமெல்லாம் அவர் பார்வையில் தீட்டாதான் தெரியுது. ஆனால் இயேசு பாவத்துக்கு பரிகாரம் செஞ்ச உடனே கதையே மாறிடுது. வாங்கடா என் பக்கத்தில் உட்காந்துக்கன்றார். அப்போ பாவம் எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ கொடூரம், எவ்வளோ தீட்டானது, எவ்வளோ அருவருப்பானது. இயேசுவை ஏற்றுக்கிட்டவனே பரிசுத்தமாகிடுறான். நீங்கள் அப்படி தான் ஆகியிருக்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தவான்கள் தானே. ஓகே. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் உள்ளுக்கு ஒருத்தனும் இருக்கக்கூடாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தை வந்து அதற்காக பிரயாசத்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அது இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயசித்தம்னா என்னது? வாழ்க்கையில் நடந்ததுக்கு பூரா பரிகாரம். உயிரோடு இருக்க வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி, என்னது இவங்க அக்கிரமம் பாவம் தீட்டு மண்ணாங்கட்டி மாதிரி எல்லாத்தையும் அங்கே அந்த ஆட்டு மேலே சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வானாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். 26வது வசனம்.
போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் பின்பு பாளையத்துக்குள்ளே வாரக்கடவன். பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளை தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவன். அவைகளை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள்ளே வருவானாக. என்ன போட்டிருக்கு? ஒரு வெள்ளாட்டுக்கடா பலியிடப்பட்டு உள்ள ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டது. அது 7 தடவை தெளிக்கணும் வேறு. அப்புறம் இன்னொரு வெள்ளாட்டுக்கடா இந்த இஸ்ரவேலருடைய எல்லா பாவங்களையும் தீட்டுகளையும் அருவருப்புகளையும் எல்லா சாபங்களையும் அது மேலே கையை வச்சு அது மேலே செலுத்தி போக்காடாக கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு வரணும். எல்லா பாவங்களும் சாபங்களும் கிறுக்குத்தனங்களும் அந்த ஆடு மேலே வந்தோடனே அது கிறுக்கா பைத்தியமாக அலைஞ்சு அந்த வனாந்தரத்தில் காடு மேடு பள்ளம் எல்லாத்தையும் விழுந்து எந்திரிச்சு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சு கடைசியில் எங்கேயும் போய் முட்டி மோதி சாகும். இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பைத்தியக்காரத்தனங்களையும் இயேசு அன்றைக்கு சிலுவையிலே சுமந்தார் என்று காட்டுவதற்காகவே இப்படி ஒரு காட்சி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே பைத்தியக்காரத்தனமாக லூசுத்தனமாக என்னமாவது நான் இப்படி லூஸாக இருக்கனே அப்படின்னு நீங்கள் நினச்சா இதையெல்லாம் இயேசு சுமந்திருக்கிறார் என்று நீ அறிய வேண்டும். நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய போராட்டத்தை வனாந்தரத்தில் இந்த ஆடு போய் எப்படி முட்டி மோதி கீழே மேலே விழுந்து இடிச்சுக்கிட்டு செத்து கதறி செத்துருக்குமோ அதுபோல் என்னோடய வாழ்க்கையில் நான் கதறி இருக்கிறேன். ஆளை பார்த்தா தெரியாது, காரில் போக வர ஜம்முன்னு, சர்ச்சுக்கு வந்தால் கோட்டு வேற போட்டுக்கிட்டு. ஆனால் எவ்வளவு மனப்போராட்டங்கள் எனக்கு தெரியும். நான் தான் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாலும் நான் சந்தித்த அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்லத்தக்கதாக விளங்க வைக்கத்தக்கதாக நான் அந்த அனுபவங்கள் வழியாக போயிருக்கிறேன். எல்லா பைத்தியக்காரத்தனை எல்லா பேய்த்தனமான எவ்வளவு மூட்டி மோதி விழுந்து ஐயோ பைத்தியமே அப்படின்னு நினைக்கிற அப்படி பைத்தியமான நிலைமையிலிருந்து நான் வெளியேறி வந்திருக்கிறேன். ஆதலால் நான் சொல்லுவேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெளிந்த புத்தியோடு எதை செஞ்சால் சரியாக இருக்குன்னு தீர்மானித்து நடவுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். கர்த்தர் கூட இருப்பார், உங்களை வழிநடத்துவார். எந்த பைத்தியக்காரத்தனும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. இயேசு அதை எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுமக்க வேண்டியதை சுமந்திருக்கிறேன். ஏன் பாஸ்டர் இதெல்லாம் அவசியமானு எதுவும் இருக்குதா? எங்கே ஒரு வசனத்தில் ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்தை சாபத்தை சுமக்கணும்னு என்னமோ ஒரு வசனம் எங்கேயாவது இருக்கா? உபாகமா என்னாகமம் 18:1 அந்த டக்குன்னு எடுத்துவிட்டாங்க. என்னாகமம் 18:1 எடுத்தீங்களா? அங்கே இருக்கான்னு பாருங்கள். நான்லாம் வாசிச்சுவிட்டு இது என்ன அநியாயம் ஆண்டவரே அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் விளங்கும் பின்னாடியே. 18:1 எடுத்துட்டீங்களா? நான் பாட்டுக்கு எங்கேயாவது வாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் பைபிளில் தான் இருக்கு. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டுமா? என்ன ஆண்டவரே, யாரு? நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாருடைய பரிசுத்த ஸ்தலத்தை
வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ உன்னோட கூட உன் குமாரனும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். 2 சொல்லிட்டார். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தையும் சுமக்கணும், ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தையும் சுமக்கணும். இதெல்லாம் வாட்ஸ்அப்பை எங்களுக்கு கொஞ்சம் டர்ருதே. இதை எல்லாத்துக்கிட்ட நம்ம எங்கிட்ட வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு. ஆனால் இயேசு சொன்னார், என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அதான் அழைப்பு, சும்மா கிடையாது. போனால் எல்லாம் வசதியாக நல்லா எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. பாஸுக்கு காரெல்லாம் கிடச்சிருக்கேன், 1க்கு 2 காராக நிறுத்தி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் வாங்க, 2க்கு 3 4 நிறுத்தி வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் ஜெயிப்பீர்கள். சத்தியத்தில் நானே வழியும் சத்தியமும். நம்முடைய தேவனே சத்தியபரராக இருக்கிறார். நம்முடைய தேவனே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவனே அன்பாகவே இருக்கிறார். இவரை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. இவருக்காக நீங்கள் வாழ்க்கையை கொடுக்கலாம், இவருக்காக நீங்கள் வாழலாம். நீங்கள் இவருக்காக வாழலாம், இவருக்காக சாகலாம். தேவைப்பட்டால், தேவை வந்தாக்க அப்படி இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த மாதிரி வர்றதில்லை. எல்லாருக்கும் ரத்த சாட்சியானா, ஆனால் ரத்த சாட்சியாக சாகணும் எல்லாருக்கும் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தன்னை அர்ப்பணிப்பார்கள். ஆனால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் நம்முடைய பைத்தியக்காரத்தனங்களை எல்லாம், பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க அவனுக்கு. அந்த பைத்தியக்காரத்தனங்களை எல்லாம் இயேசு சுமந்திருக்கிறார். உங்களுடைய பைத்தியக்காரத்தனங்களை சுமந்திருக்கிறார், என்னுடைய பைத்தியக்காரத்தனங்களை சுமந்திருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு ஒரு சாம்பிள் காட்டுவார். இது வழியாக போனேன்டா நான். நமக்கு ஒரு சாம்பிள் காட்டுவார். இது வழியாக நான் போயிருக்கிறேன், நீ தைரியமாவா, தெளிந்த புத்தியோடு இரு. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறவர். உண்மைதானா? தெளிந்த புத்தியா? தெளிந்த புத்தியோடு இருக்க தீர்மானிக்கலாமா? குறிப்பிட்ட சூழ்நிலை எது சரின்னு பார்த்து சரியாய் செய்ய தீர்மானிக்கலாமா? தெளிந்த புத்தியோடு கூட இருப்பீர்கள், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நெருக்கடிகள் இருக்கலாம், திடீர்னு அது மாறும். நமக்கு தெரியும் இந்த சோதனையில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் வாரக்கணக்காக கிடந்த நாட்களில் இந்த மெட்டூர்லேருந்து ஒருத்தன் வந்து எனக்கு 2 ரூபா கொடுத்தான். என்னமோ அந்த பைபிளில் எழுதியிருக்கா, இவள் தலையில் ஊட்டின அந்த இது நிமித்தம் உலகத்தில் எல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற எல்லா இடத்துல இது பிரசங்கிக்கப்படும்னு சொன்ன மாதிரி இவன் 2 ரூபா கொடுத்தான். அதை வச்சு நான் 4 நாள் சாப்பிட்டேன். அதை நான் பல சமயத்தில் சொல்லியிருக்கேன். நான் 2 ரூபாய அன்னைக்கு எலுமிச்சை சாதம் 50 பைசா 4 நாள் சாப்பிட்ருக்குறேன். அப்படியெல்லாம் நெருக்கடியில் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு நாள் நம்ம போய் வீட்டில் அவங்க சொல்கிற மாதிரி இருந்துட்டாக்க வேணுங்கிற காசெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நினைப்பு வருது. அதுக்குன்னு அதையெல்லாம் சாமின்னு ஒத்துக்கிறது, அதை விட சாகிறது தேவையில்ல போ அப்படின்னு எந்திரிச்சு போனேன். அடுத்த நாள் எனக்கு தேங்கி கிடந்த இந்த ஸ்காலர்ஷிப் பணம் வந்துருச்சு, போய் வாங்கிக்கேன்றாங்க. ஏன் அடுத்த நாள், முந்தின நாள் வரக்கூடாதா? அடுத்த நாள் எனக்கு அன்றைக்கி தெரியும் இந்த சோதனையில் ஜெயிச்சிட்டேன். என்னுடைய வாழ்நாளெல்லாம் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனையே கிடையாது. அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்களும் அது மட்டும் இல்லை, எத்தனையோ இடத்துல ஜெயித்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இதில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. படிப்படியாக முன்னேறலாமா? கர்த்தருக்காக முன்னேறலாமா? கர்த்தருக்காக வாழலாமா? தேவைப்பட்ட கர்த்தருக்காக சாகலாமா? நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம் எழுதி வச்சுக்கங்க.
வேறு எதுக்காக வாழ்கிறது வேஸ்ட்டுங்க. நான் அப்போ தான் கதை சொன்னேன், ஏதோ ஏசுனார் வர்றாருன்னு போய் நகை நட்டெல்லாம் அழுத்திட்டு வந்துடலான்னு போய் இந்த சாவி எங்கிட்டு தெரியும், அப்புறம் அங்கிட்டு தெரியும், அதெல்லாம் திறக்கிறதுக்குள்ளே இவர் வந்துட்டு போயிட்டார். நகை நட்டெல்லாம் இருக்குங்க, இவர் போயிடுவார். ஹார்ட் பி வித் காட், இருதய கர்த்தரோடு கூட இருக்க கிடவது, வந்தால் பறக்கணும். அங்கே தரையெல்லாம் வீதி தங்கத்தில் போய் ஏன்டா வேற ஒன்றும் இல்லைன்னா தங்கம் தாண்டா நல்லது, சூப்பர்டா அப்படிங்கிறாரு. ஏன்னா சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகாது, சீக்கிரமாக வேற ஒரு பொருளாக மாறாது. வெள்ளி எப்படி களிம்பா மாறுதோ அது போல் தங்கம் அப்படி ஒன்று மாறாது. நல்லா சூப்பர்டா போட்டு வச்சுருக்கேன்றாரு. ஹலோ, அதுபோல் இந்த காலங்களில் உங்களுக்கு தங்கம் பொண்ணு வெள்ளியெல்லாம் கர்த்தர் கூட என் பிள்ளைங்க நல்லா போட்டுக்கங்க, அதை மீதி இருக்கிறவங்கள அவுத்து விட பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? யார் பேச்சை கேட்குறீங்களா அப்படி ஆயிடுறான். கர்த்தர் பேச்சை கேட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா போட்டு மாட்டிக்கங்க. எல்லாம் கர்த்தாவே இதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருந்துக்கங்க. ஆனால் தேவையான சமயத்தில் எப்படி அதெல்லாம் எப்படி வச்சுக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. 5 வருஷத்தில் எஸ்டார் வர்றாரு. 5 வருஷம்னு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய நிதானம், நாட் த இயர் ஆர் மந்த் ஆர் டே, ஒரு நிதானம். ஏன்னா நாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா சில நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லை, மக்கள் எப்படி மாறிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த அந்திகிறிஸ்து வரப்போகிறதுக்கு முன்னாடி இருக்க சூழ்நிலைகள் இப்போவே ஏற்குறைய எல்லாம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில காரியங்கள் வரணும். 10 நாடுகள் கூட்டணி ஒன்று நான் காணோம். இப்போ இருக்கிற சண்டையினால் 10 நாடுகள் கூட்டணி வரும். அப்புறம் இப்போ எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த இஸ்ரேல் மேலே அம்புட்டு கோபம், அப்படியே சிக்கனாக கழுத்தறுத்து கொண்டே விடுவானுங்க. அம்புட்டு ஆத்திரம் இருக்குது எல்லா உலக மக்களுக்கெல்லாம். இந்த இஸ்ரேல் மேலே அவனுக்கே அம்புட்டு ஆத்திரம். இந்த ரஷ்யாக்காரால் போய் உக்ரைனில் அம்புட்டு பேரை கொண்டுச்சு, இன்னும் கொண்டுக்கிட்டே இருக்குது. அவரை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அந்த இஸ்ரேல் மேலே இவன் கொண்டு போட்டான், ஏன்டா கொண்டு போட்டான்னு அடிக்க போனால் இப்போ உலகமே எந்திரிச்சு லோய் அப்படிங்குது. ஆனால் உலகத்தாருடைய கோபமெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது இஸ்ரேல் மேலே. அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க, உலகத்தாருக்கு இந்த இஸ்ரேலை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க, ஒரு ஆள் பாக்கியெல்லாம் கொண்டு விடுவான். நடக்குமா நடக்காதா? அந்த சகரியா 14வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் அன்றைக்கு நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். வசனங்களையும் ஆவிக்குள்ளே கர்த்தர் பேசுகிறதையும் நாட்டு நடப்பையும் கவனித்து பார்த்து நிதானித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட கூட வருவீங்களா? அவர் வருவார், நான் பறப்பேன். பறப்பீங்களா? அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை செய்யலாமா? ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். எங்கள் வாத்தியார் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். வந்து பார்த்து என்னடான்னு அழுதாரு. அழுகாதீங்க சார், எனக்கு இன்னும் வேலை நிறையா இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்யாமல் நான் சாக மாட்டேன், தைரியமாக இருக்குது சார் அப்படின்னு நான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இன்னொரு போதர் நின்றுக்கிட்டு இருந்தார். இவன் பாரு இங்கே படுத்துக்கிட்டு இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அப்படி தான் பேசுவான். we have life in us, உள்ளுக்குள்ளே ஜீவன் அக்கினி பற்றிட்டு எரியுது. அல்லேலூயா. எரிய கடவுது. ஜெபம் பண்ணலாம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த 2-2.5 மணி நேரம் உம்முடைய சமூகத்தில்
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தாவே. நீர் இங்கே வந்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளை சந்தித்திருக்கிறீர், நீர் பேசியிருக்கிறீர், நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும், உமக்கு மகிமையாக இருக்கட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.